குழந்தை பேர் சிறந்த செய்தியை கேட்டதோ இந்த உலகத்தில் வாழ்வதற்காக பிறந்திருக்கின்றான். அந்த கந்தன் களத்தினால் அழிவதற்கு பிறந்திருக்கின்றான். பாருங்க, இந்த உண்மை என்னுடைய அண்ணனுக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக என்னுடைய அண்ணன் நீங்க என் குழந்தையை சாகடித்து விடுவாரு. எப்படியாகிலும் இந்த குழந்தையை நம்ம பாதுகாக்க வேண்டும். குழந்தை பிறந்தால்தான் ஆராய்ச்சி மணி அடிக்கும். ஆனால் ஆராய்ச்சி மணி அடித்தால் இதற்கு காரணம் என்ன? பாதாய சிறையில் சென்று பார்த்தா என்ன நடக்கிறது என்று தெரியும். விட்டு வா. முருகி நிக்கிறா. ஐயோ, இரும்புல இந்த பாதாள சிறையில கூட நிம்மதியா விட மாட்டீங்களாடா. வாழ்ந்த சத்து கேக்குது கொஞ்சம் அண்ணன் வந்திருக்கிறா. அப்படியா? அண்ணன் கம்சபூபதி வந்திருக்கிறா. அண்ணா என்னன்னா என்ன இது? அண்ணனை பார்த்த உடனே ஓடி கட்டி பிடிச்சி அண்ணா எப்பனா வந்தேன்னு கேப்ப. இப்ப என்னடா அண்ணனை பார். அண்ணா வாங்கண்ணா, உங்களுடைய வருகைக்காக தான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். அண்ணா இந்த சிறையை விட்டு நாங்க எப்படி நான் வெளியே போகும்? நான் சொல்லும்போது போக மாட்டேங்க. இந்த சிரிப்பு எங்கிருந்து வருகிறது? வாயிலிருந்து சிரிக்கிறதா அழுகிறதா? அழுகிறது. எனக்கு சிரிக்கிற போல தெரிகிறது. அழுகிறதா சிரிக்கிறதா? அழுகிறது. குழந்தையின் அழுகுரல் குரல் எதற்காக கேட்க வேண்டும்? இந்த அழுகை குரல் எங்கிருந்து வருகிறது? வெளியில இருந்து எங்கன்னா வருண்ணா. பாதாள சிறைகள் கிடையாது. நீங்கள் இருவர் மட்டும்தான் இருக்கிறீர்கள். ஐயோ இல்ல. நீ வா இப்படி. நீ வா இப்படி. சரி. என்ன ரெண்டு பேரும் கபடி 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 ஒண்ணு இல்ல. நீ தனியா வா. இல்ல நீ தனியா வா. சொல்றத கேளு. ஏய் வரங்க ஓடியா. இரு ஓடி வா. அட்டென்ஷன். சாண்டட். நல்ல போடு. நல்ல சாண்டட். நீ போறங்க. வயதானவர் இல்ல. அவரால காலை எடுக்க முடியலடா. முடியலடா. அண்ணனை எப்படி வணங்குவ? அண்ணனியா என்ன வணங்கு? வெட்கப்படுகிறாள். அண்ணா ஓடி வந்து ஆசை ஒரு முத்தம் தர மாட்டேன் அண்ணனுக்கு. உன்னை நான் பார்க்க வந்திருக்கிறேன். என்னால முடியல. எனக்கு கால் வலிக்குதுண்ணா. இங்க வா.
வாங்க. ஐயோ, என்னை கை உன் கருத்தில் குழந்தை இல்லையே? இல்லைங்க. உன் மீது எனக்கு சந்தேகம் வந்து விட்டது. ஆகாயத்தான் இன்று பார்க்க வந்தேன். சரி, குழந்தை இல்லை, புறப்பட்டு போகலாம். சரி, நீங்க சென்று வரங்க. என்ன அடிச்சுக்கிட்டு போறீங்க? என்ன காப்பாத்திட்டோம். ஒரு வழியா போயிட்டாரு. அந்த பொண்ணு வந்து காப்பாத்திட்டங்க. இந்த குழந்தையை நம்ம காப்பாத்திட்டோம். ஆமாங்க. காது கொடுத்து இந்த குழந்தை எப்படிமா வந்தது? குழந்தை அழுது பாய்ச்சி கொடு. கண்ணா, நீ குடிக்கிறியா? அம்மாண்ட இல்ல நான் குடிக்கிறேன். ஏய், குழந்தை பிறக்க கூடாது என்று உன்னிடம் கட்டளை இட்டேன். கட்டளை மீறி உனக்கு குழந்தை கொடுத்தது. சரி, இது போகட்டும். அந்த குழந்தை என்னிடம் கொடு. இந்த குழந்தையை நான் தர வேண்டும். முடியாது. என்ன மரியாதை கேட்கிறேன்? குழந்தை என்னிடம் கொடு. ஏய், தொடப்படா. குழந்தை என்னிடம் கொடு. எங்களுக்கு பிறக்கின்ற 8வது குழந்தையாதான் உனக்கு மரணம். இது முதல் குழந்தைப்பா. ஐயா, முதல் குழந்தை என்றால் என்னடா சொல்றா? சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. தங்கையின் வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையால் தான் கட்டாய மரணம். இந்த குழந்தை ஒண்ணு செய்யாது. ஊறவாய, இந்த குழந்தையை கொல்லாத விட்டு விட்டால் இன்னொரு குழந்தையை நீ பெற்றுக் கொள்வாயா? ஆகையால் ஐயா, ஒரு தடாகத்திலே தாமரை மலர் பூத்திருக்கிறது. 8 இதழ் கொண்ட தாமரை மலரானது பூத்திருக்கிறது. அதை எண்ணிக்கையில் வரிசைப்படுத்தி பார்த்தால் முதலாக இருப்பது கடைசியாக தோன்றும், கடைசியாக இருப்பது முதலாக தோன்றும். அப்படி இருந்தால் முந்தி பிறந்த குழந்தையாலும் உனக்கு அறிவு என்றும் கண்டிப்பாக இருக்கும். ஆகையா கொடு. ஐயோ, கொடு. ஏய், கொடு சீக்கிரம். ஏய், என்ன மாமா உனக்கு? குழந்தை அழுதுங்க, பால் கொடுங்க. எனக்கு மரணம். அழாத, நீ குட்டி பாச்சு. ஐயா, தங்கை பெற்றெடுத்த செல்வம் தாடா இப்படி இருந்தா எப்படி இருக்கா? ஏய், உனக்கு தங்கை பெற்றெடுத்த செல்வம் உன்னை என்னன்னு கூப்பிடுங்க. மாமான்னு கூப்பிட சொல்றா என்ன? மாமா, மாமா. மாமா, மாமா, எனக்கு இடி மாமா. எப்படி அடுத்தாலும் சரி, என்னை பார்த்து மாமா என்று அழைக்கிறாயா? ஐயா, இந்த ஒரு குழந்தைக்காக ஆசைப்பட்டா உந்த நாடு இழப்பா, நகரம் இழப்பா, நீ உயிரோடு இருக்க மாட்டாய். முதல் குழந்தை கொண்டு விட்டேனா? மீண்டும் குழந்தை பிறந்தால் ஆராய்ச்சி எத்தனையோ தாய்மார்கள் குழந்தை இல்லாமல் வேதனையோடு வாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பிறக்காமல் இப்படிப்பட்ட அழகான குழந்தை எனக்கு எதற்காக கொடுத்தாய் ஆண்டவா? அந்த படுபாதி கம்சன் கொண்டு முடித்து விட்டானே, என் செல்வத்தை நான் பார்க்க முடியாதா? செல்வமே, மகனே, உடனே வாடுகின்றவனா மகனே. ஆண்டவா,
இறைவா எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வேண்டுமா? இறைவா இறைவா ஆண்டவா இது இது கண்ணீரின் கதையோ இது கண்ணீரின் கதையோ இல்லை காலத்தின் சதியோ மாறாதோ எங்கள் வேதனை தீராதோ எங்கள் சோதனை வாழ்ந்த வாழ்க்கை போனதே வாடும் காலம் ஆனதே ஆண்டவா என் செல்வமே ஆற்று வெள்ளம் மீறி போனா அணைகள் போட முடியுமா? ஆற்று வெள்ளம் மீறி போனா அணைகள் போட முடியுமா? ஆற்று வெள்ளம் மீறி அணைகள் போட முடியுமா? காற்று மழையும் சேர்ந்து வந்தா கரைகள் போட முடியுமா? யாருக்காக வாழ்வது யாரை நம்பி சாவது? அடவா யாருக்காக வாழ்வது யாரை நம்பி சாவது? யாருக்காக வாழ்வது யாரை நம்பி சாவது? நான் வாழ்வதா இல்லை சாவதா? நான் வாழ்வதா இல்லை சாவதா? வாழ்ந்த வாழ்க்கை போனதே வாடும் காலம் ஆனதே இது கண்ணீரின் கதையோ இல்லை காலத்தில் சதியோ? அடவா இறைவா என் செல்வனை என்னால் பார்க்க முடியாதா? அடவா படுபாவி அந்த கப்டன் எங்களுக்கு பிறந்த 6 குழந்தையும் கொன்று குவித்து விட்டானே. இப்போது 7வது குழந்தை நிறமாத கர்ப்பிணியாக இருக்கின்றாளே. இதையும் பார்த்தால் அந்த படுபாவி விட மாட்டானே. தேவகி தேவகி மண்ணிலே பாடாய் நொந்தேனா
பிறந்தது வீட்டானே பெண்ணென்று பாராமல் எல்லோரும் எண்ணி படி சொல்வார் பெண்ணென்று பாராமல் எல்லோரும் படி சொல்வார். வீணான பாலாய் விரும்பாத மலராய் வீணான பாலாய் விரும்பாத மலராய் நாகனான் மண் மீது தானே பிறந்தது வீட்டானே வளர்ந்தது ஆறு குழந்தைகள் கொண்டு குவித்து விட்டான் படுபாவி. இப்போது 7வது குழந்தை நிறமாத கற்பனையாக இருக்கின்றாயே. என்னுடைய அண்ணன் நெருக்கமே இல்லாமல் இதை அறிந்தால் அந்த படுபாவியை நம்மை லேசில் விடமாட்டாளே. இந்த குழந்தையை சாகடிச்சு வருங்க. எப்படியாவது இந்த குழந்தையாவது காப்பாற்ற வேண்டும். எனக்கு பயமா இருக்கு. இந்த படுபாவி கேட்கிறது. என்னடா அழுது கொண்டு பேசிருக்கிறேன்? என்ன எங்க என் தங்கை? என்னடி மறைத்து வைத்திருக்கிறாயா? என் தங்கையை பார்க்க வேண்டானா? விலகு. பார்ப்பதற்கே பயப்படுகிறோம். பயப்படுகிறாளா? அப்போது பயப்பட மாட்டா. அவ்வளோ நல்லவனி. வரப்போ வரப்போடா. தேவகி தேவகி அண்ணா இல்ல இல்ல வேண்டாம் என் குழந்தை பாருமா. முடியாது. அடி அணிந்து பார். அண்ணா என்னம்மா? ஒண்ணு இல்லைண்ணா. ஏன் அழுகுற? இல்லைண்ணா ஏன் எடுக்கிறாய்? ஒன்று கிடையாது. ஒண்ணு இல்லடா. ஐயோ அண்ணா அண்ணா ஏழாவது குழந்தை நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாயா? ஏய், வயசான கிழவன் சொன்னவன் டேய் எப்படா 7 குழந்தை? கிழவா இல்லடா பாய்ங்க பச்சுக்கு 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 பாய். ஏய் அண்ணா 7வது குழந்தை இது. ஆமா. இப்போ இந்த குழந்தை என்ன செய்ய போகிறப்பா? அண்ணா வேண்டாம். எனது கண் பார்வையா அந்த குழந்தை அழித்து விடுகிறேன். இனிமே எனக்கு மரணமே வராது. 7வது குழந்தையை எனது கண் பார்வையில் அழிந்து கருவே கலந்து விட்டது. இனிமேல கொண்டு எனக்கு மரணமே கிடையாது.